600 அடி உயர மலையில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் ஆலயம். பில்லி சூனியம் ஏவல்களை தவிடுபொடியாக்கும் நரசிம்மர். கங்குவா படத்திற்கு பிறகு யோக நரசிம்மரை தரிசித்த நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் சிறுத்தை சிவா. வெறும் 24 நிமிடம் இந்த மலையில் இருந்தாலே அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும் அதிசயம். கையில் சங்கு சக்கரமுடன் காட்சி தரும் யோக ஆஞ்சநேயர். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மிகவும் சக்தி வாய்ந்த யோக நரசிம்மர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அறியாத ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலூரில் இருந்து 52 கிலோமீட்டரும், ராணிப்பேட்டையில இருந்து 29 கிலோமீட்டர்லையும், திருத்தணியிலிருந்து 26 கிலோமீட்டர்லையும் இந்த சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 108 திவ்ய தேச கோவில்களில் 65வது திவ்ய தேச கோவிலாக இது உள்ளது. சுமார் 600 அடி உயரமுள்ள மலை மீது இந்த கோயில் அமைந்து உள்ளது. மலையின் மீது யோக நரசிம்மர் வீற்றிருக்கிறார். மலை அடிவாரத்தில் உற்சவர் மட்டும் அருள் பாலிக்கிறார். இவரின் பெயர் பக்தவசல பெருமாள். மலையின் மற்றொரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகிறார். தொண்டை நாட்டில் உள்ள 22 திவ்ய தேச கோவில்களில் இந்த சோளிங்க யோக நரசிம்மர் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் காஞ்சிபுரத்திற்கும் திருப்பதிக்கும் இடையில் இந்த கோயில் அமைந்து உள்ளது. இந்த ஆலயத்தை பரங்குசா சோழன் என்ற மன்னன் 3ஆம் நூற்றாண்டில் கட்டியுள்ளார். அக்காலத்தில் இவ்விடம் சோளிங்கபுரம் என்று அழைக்கப்பட்டது. பின்பு மருவி சோளிங்க என்று அழைக்கப்படுது. பக்த பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மர் அவதாரத்தை தரிசிக்க சப்த ரிஷிகளும் விரும்பினர். இதனால் அந்த 7 ரிஷிகளும் இந்த தலத்தை தேர்வு செய்து தவம் இருந்துள்ளனர். இவர் தவத்தை ஏற்று யோக நரசிம்மராக காட்சி கொடுத்துள்ளார். அந்த கோலத்திலேயே யோக நரசிம்மராக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சுமார் 600 அடி உயரமுள்ள இந்த மலை மீது யோக நரசிம்மர் கோயில் உள்ளது. அடிவாரத்தில் இருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு 1305 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். தற்பொழுது ரோப் கார் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஸோ படிக்கட்டு ஏற முடியலனா நீங்கள் இந்த ரோப் கார் வசதியை பயன்படுத்திக்கலாம். 200 அடி நீளமும் 150 அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோயில் அமைந்து உள்ளது. இந்த நரசிம்மரை திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோர் மங்கள சாசனம் செய்து உள்ளனர். மூலவரான யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகாசனத்தில் அமர்ந்து உள்ளதுபடி காட்சி தருகிறார். தாயாரின் பெயர் அமிர்தவள்ளி தாயார். இந்த மலை மீது 24 நிமிடங்கள் இருந்தாலே போதும் ஒருவர் முக்தி அடைந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் தூண்லையும் உள்ளார், துரும்பிலும் உள்ளார் என்பதை உணர்த்துவதற்காக எடுத்தப்பட்ட அவதாரமே இந்த நரசிம்மர் அவதாரம். அது மட்டுமின்றி பக்தருக்காக உடனடியாக வந்து காட்சி கொடுத்த அவதாரமும் இது என்பதால் இந்த நரசிம்மரை வழிபட்டால் அவர் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை இருக்கும். இந்த சோளிங்க யோக நரசிம்மர் ஆலயத்தில் எந்த ஒரு வழிபாட்டு முறையும் தேவையில்லை. இந்த மலை மீது ஏறி யோக நரசிம்மரை தரிசனம் செய்தாலே போதும் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என்கிறார்கள். இத்தல இறைவனுக்கு கற்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்கள், பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத வியாதியால் அவதிப்படுபவர்கள் யோக நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையே உள்ளது. இந்த ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் செய்யப்படுகிறது. யோக நரசிம்மர் அருளும் மலைக்கு எதிரில் 406 படிகளுடன் அமைந்துள்ள குன்றின் மீது யோக ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார். 4 கைகளுடன் காட்சி கொடுக்கும் ஆஞ்சநேயர். இவர் ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரமும் மீதமுள்ள 2 கையில் ஜெபமாலையும் தாங்கி காட்சி தருகிறார். ஆஞ்சநேயரின் கண் நேராக யோக நரசிம்மர் பாதம் நோக்கி இருப்பது போல் அமைந்துள்ளது. யோக நரசிம்மரை காண தவம் இருந்த சப்த ரிஷிகளுக்கு காவலாக ஆஞ்சநேயர் இருந்து உள்ளார். இதனால் யோக ஆஞ்சநேயருக்கும் இங்கு ஆலயம் உண்டு. பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலை நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. இது போல மற்றும் ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.